பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. உங்கள் யாவருக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எனது அன்பின் வாழ்த்துதலை நான் சொல்லிக் கொள்கின்றேன். இன்றைய நாளிலே உங்களோடு கர்த்தருடைய வார்த்தையை குறித்து பேசலாம் என்று இருக்கிறேன். அதனுடைய தலைப்பு தி நேம் above all names. எல்லா நாமங்களுக்கும் மேலான நாமம் இயேசுவின் நாமம். ஏன், எதற்காக நாம் ஜெபிக்கும் பொழுதும் துதிக்கும் பொழுதும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம், எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, அவர் மூலமாய் கேட்கிறோம் என்று நாம் உச்சரிக்க காரணம் ஏனென்றால் எல்லா நாமங்களை காட்டிலும் அவர் மகத்துவ நாமத்தை கொண்டிருக்கின்றார். அதை குறித்து தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம். மத்தேயு 1ஆம் அதிகாரம் 21வது வசனத்திலே பார்க்கும் பொழுது, அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றான். ஆமென். இதை கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் யோசேப்புக்கு காணப்பட்டு, உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்து கொள்ள ஐயப்படாதே, அவரிடத்தில் உற்பத்தியாயிருக்கிறது பரிசுத்த ஆவியினால் உண்டானது. ஆமென். ஏனெனில் இயேசு என்ற பெயர் ஜனங்களுடைய பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிக்கின்றார். ஆகவே தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த பூமிக்கு அனுப்பி மனிதர்களுடைய கட்டுகளை பாவத்தை ரட்சிப்பதற்காக தன்னுடைய மகனை இந்த பூமிக்கு அனுப்புகிறார். அதைத்தான் நாம் யோவான் 1ஆம் அதிகாரத்திலே பார்க்கும் பொழுது, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனோடு இருந்தது, அங்கே அந்த வார்த்தை தேவனாயிருந்தது, அவர் தேவனோடு இருந்தார், அவர் மூலமாய் சகலமும் உண்டாயிற்று, அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷனுக்கு ஒளியாயிருந்தது, அந்த ஒளியே இயேசு என்கின்ற அந்த உன்னதமான நாமம் எல்லா நாமங்களை காட்டிலும் மேலானதாக இருக்கின்றது. ஆம், மனித இனத்தை மீட்க அவரின் வருகை அவசியமாய் இருக்கிறபடினாலே இந்த மண்ணுலகிற்கு அவர் மரியாள் என்கின்ற கன்னியின் வயிற்றில் பரிசுத்த ஆவியினால் உண்டாகி இந்த பூமியிலே வருவதற்கு முன்பதாக தேவனுடைய தூதனால் இந்த வார்த்தை சொல்லப்படுகிறது, அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனென்றால் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றார். இங்கே மூல பாஷையான கிரேக்க மொழியிலே எழுதப்படும் பொழுது யெகோஷுவா என்று எழுதப்படுகிறது. யெகோஷுவா என்றால் கடவுள். கடவுள் ஒருவரே மனிதனை ரட்சிக்க முடியும், அவராலே அன்றி வேற யாராலும் மனிதனுக்கு ரட்சிப்பு இல்லை என்பது மிகவும் தெல்லம் தெளிவாக இங்கே குறிப்பிடுகிறது. ஆகவே என் அன்பிற்குரியவர்களே, இயேசு என்ற வார்த்தையை நாம் உச்சரிக்கும் பொழுது நமக்குள் ரட்சிப்பு உண்டாகிறது, மீட்பு உண்டாகிறது, ஒரு விடுதலை உண்டாகிறது என்பதை நாம் இங்கு அறிந்து கொள்ள முடியும். அங்கே விசுவாசம் அவர் மேல் வைத்து அவரை நாம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது நம்முடைய கட்டுகள் அவருடைய நாமத்தினாலே கட்டை அவிழ்க்கப்படுகிறது. இயேசு என்ற நாமத்தை உச்சரிக்கும் பொழுதே ஆத்மாவிற்கு விடுதலை கிடைக்கின்றது. பரலோகத்திற்கான பாதையில் நம்முடைய ஆத்மா பயணிக்க ஆயத்தமாகிறது. எப்பொழுது என்றால் இயேசு என்ற நாமத்தினாலே நாம் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளும் பொழுது. எபிரேயர் 7ஆம் அதிகாரம் 25வது வசனம் என்ன சொல்லுதுன்னு பார்க்கும்போது, மேலும் தமது மூலமாய் தேவனிடத்தில் சேருகிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவராகபடியால், அவர் உயிரோடு எப்பொழுதும் சதா காலங்களில் உயிரோடு இருக்கிறபடினாலே அவர் மூலமாக தேவனை நாம் அறிந்து கொள்ளும் பொழுது நமக்காக வாதாடுகிற. ஏன் ஒரு மனிதனுக்கு ரட்சிப்பு அவசியம்?
ஒரு உலக பிரகாரமான ஒரு மனிதனுக்கு பாடுகளும் கஷ்டங்களும் வரும் பொழுது ஒருவன் அவனை அந்த பாடுகளிலிருந்து விடுதலை செய்யும் பொழுது அவனுக்குள் எத்தனை ஒரு மகிழ்ச்சி, ஒரு சந்தோஷம். ஓ, என்னுடைய இந்த கஷ்டமான நேரத்துல நீங்க கடவுள் போல வந்தீங்க, என்னை காப்பாற்றினீங்க. இல்லை என்றால் நான் மனம் நொந்திருப்பேன், நான் மிகவும் வேதனைப்பட்டிருப்பேன், இந்த கஷ்டத்திலிருந்து நான் எப்படி மீண்டிருப்பேனே எனக்கே தெரியாது என்று சொல்வதை நாம் பார்க்கிறோம். ஆனா கிறிஸ்து இயேசு ஒவ்வொரு மனிதனின் ஆத்துமா, அந்த ஆத்துமாவின் பாரத்தை, அவன் பாடுகளின் பிணியில் இருந்து, கட்டுகளில் இருந்து அந்த பாவ விமோச்சனம் பெற வேண்டுமானால் இயேசு கிறிஸ்துவின் ரட்சிப்பை அவன் அடைந்தே தீர வேண்டும். இல்லை என்றால் அவர்களுக்கு ரட்சிப்பில்லை. எனவே மனிதனுக்கு சரீர பிரகாரமான கட்டுகள், பாடுகள், வேதனையை காட்டிலும் தன்னுடைய ஆத்துமா ஒரு விடுதலை பெறுகிறது என்றால் அது மிகவும் விசேஷித்த விதமாக இருக்கிறது. அந்த விசேஷித்த விதமான அந்த விடுதலை யார் மூலமாக ஒரு மனிதனுக்கு கிடைக்குமானால் இயேசு என்கிற நாமத்தின் மூலமாகவே. பாருங்க, சில வசனங்களை குறித்து நாம் பார்ப்போம். ஒரு நித்தியமான ஒரு மனிதனுக்கு ரட்சிப்பு எங்கே உண்டாகிறது என்று கர்த்தருடைய வசனத்தை நாம் படிக்கும்போது யோவான் 3ஆம் அதிகாரம் 16வது வசனத்தில் இப்படி சொல்லப்படுகிறது: தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். தேவன் இந்த உலகத்தில் உள்ள, நாம் சொல்லுகிறோம் உலகம் பொல்லாதது, உலகம் மோசமானதுங்க, என்ன உலகம் என்று சொல்லுகிறோம். உலகம் எப்பொழுதும் இருக்கிறதை போலவே இருக்கிறது. இங்கே உலகம் பொல்லாதது என்று பார்க்கும்பொழுது, உலகம் கொடியது என்று சொல்லும் பொழுது அங்கே யாரால் அப்படி ஆகிறது என்றால் நீங்களும் நானும் ஆகிய இந்த மனித சமுதாயம், அவனுடைய இருதயம் கெட்டு போனதுனால, கேடு அடைந்ததனாலே ஒருவரை ஒருவர் வஞ்சித்து, ஒருவர் இன்னொருவரை கெடுத்து, ஒருவர் இன்னொருவரை கொலை செய்து, ஒருவர் இன்னொருவரை பொறாமைனாலும், இப்படிப்பட்ட பொல்லாத சாத்தானின் கிரிகளினாலே ஒருவருக்கொருவர் போட்டி, பொறாமை, கெடுதல் செய்கிறதுனால இந்த உலகம் கெட்டு கிடக்கிறது. அதனால உலகம் கெட்டு போகவில்லை, உலகத்தில் வாழ்கிற மனிதர்களுடைய இருதயமானது கெட்டு கிடக்கிறது என்பதுதான் இங்கே உண்மை. இந்த கெட்டு கிடக்கிற இந்த இருதயங்களை ரட்சிக்க யாரால் கூடும் என்று சொன்னார்? இயேசு என்கிற ரட்சகர் மூலமாகவே விடுதலை பெற முடியும். அதைத்தான் இங்கே தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கும் பொழுது இந்த கெட்ட எண்ணங்கள், பொல்லாத எண்ணங்கள், துர்க்குணங்கள், கேடு கட்டது, எல்லா விதமான அசுத்த ஆவியின் கிரியைகளிலிருந்து விடுதலை ஒருவன் அடைய வேண்டுமானால், நித்திய ஜீவனை அவன் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் இயேசு என்கின்ற நாமத்தை நாம் விசுவாசிக்கும் பொழுது நாம் கெட்டு போகாமல் அந்த நித்திய ஜீவனை நாம் அடைய முடியும். நாம் அந்த நித்திய ஜீவனை அடையும்படிக்காகத்தான் கிறிஸ்து இயேசு இந்த பூமியிலே அவதரித்தார். இதை நம்ப வேண்டும். நம்பும் பொழுது, அவருடைய வார்த்தையை உச்சரிக்கும் பொழுது எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் அவன் சமாதானத்தை பெற்றுக்கொள்கின்றான். பாருங்கள், மார்க்கு எழுதின சுவிசேஷத்தில் 16ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை நாம் படிக்கும்போது, விசுவாசம் உள்ளவனாகி ஞான ஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். ஆமாங்க, அவர் மீது நம்பிக்கை வைத்து, விசுவாசம் வைத்து, நாம் அவரின் பெயராலே நாம் அவரை கூப்பிடும் பொழுது, அவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது நாம் ரட்சிக்கப்படுகிறோம். நம் இருதயத்தின் பாரங்கள் உடைக்கப்படுகிறது. அப்படி விசுவாசிக்காதவன் என்ன ஆகுது என்று சொல்லுவது பார்க்கும்போது, விசுவாசியாதவனோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுகிறான். ஆக்கினை என்றால் என்ன? தீராத வேதனை, கவலை, கண்ணீர், சோதனை, துக்கம், பாடுகள். அதாவது முடியாத துயரம், அதற்கு முடிவு இல்லை. தொடர்ந்து பாடுகள், பாடுகள், பாடுகள். மனிதனாக வாழும்போதும் பாடுகள், மரித்த பிறகும் பாடுகள். இந்த பாடுகளிலிருந்து விடுதலை பெற வேண்டுமானால் இயேசு என்கிற நாமத்திலே நாம் விசுவாசம் வைத்து ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளும் பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள் என்று கர்த்தருடைய வேதம் நமக்கு சொல்லுகிறது. பிறகு அப்போஸ்தலராகிய பவுல் 4ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை நாம் படிக்கும் பொழுது,
அவராலே அன்றி வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை. இதை நாம் ஒவ்வொரு மனிதரும் அறிந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்து சில குறிப்பிட்ட மனிதர்களுக்காக அவர் மரிக்கவில்லை. அவர் எல்லா மனிதர்களுக்காகவும், எல்லா மனிதர்களின் பாடுகளுக்காகவும், எல்லா மனிதர்களின் அக்கிரமங்களுக்காகவும் எல்லாரும் விடுதலை பெற வேண்டும் என்பதற்காகத்தான் அவராலே மட்டும்தான் ரட்சிப்பு கிடைக்கிறது. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை என்றார். ஆமாம், இதை நாம் அவரை விசுவாசிக்கும் பொழுதுதான் நமக்குள்ளே இப்படிப்பட்ட ஒரு நிச்சயத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். பிறகு ரோமர் 10ஆம் அதிகாரம் 9-10வது வசனத்தை படிக்கிறேன். என்னவென்றால், கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்தில் விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். இதுதாங்க ரகசியம். இந்த ரகசியம் நாம் பரிசுத்த வேதத்தை நம்பும் பொழுதும், அதை கவனமாய் படிக்கும் பொழுதும், அப்பொழுதுதான் தேவன் நம் மீது வைத்த அந்த அன்பு, அவர் நம் மீது வைத்த கிருபையை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். ஏதோ கதையை போல, ஏதோ பாடல்களைப் போல, ஏதோ ஒன்றை போல நாம் தேவனுடைய அதிகாரங்களை, வசனங்களை படிக்காதபடி ஒருவர் நம்மோடு கூட பேசுகிறார். அது யார் என்றால், நம்மை உண்டாக்குனவர் நம்மை குறித்து பேசுகிறார் என்று நம்பிக்கையோடு பரிசுத்த வேதாகமத்தை படிக்கும் பொழுது கர்த்தருடைய வார்த்தை ஒவ்வொரு இருதயத்தோடும் பேசுகிறதாக இருக்கின்றது. ஆகையினாலே இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். கண்டிப்பாக நீங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும், யாராக இருந்தாலும் உங்களை அவர் ரட்சிக்க வல்லவராயிருக்கிறார். 10ஆம் வசனம் என்ன சொல்கிறது? நீதியுண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்புண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். நாம் அவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது, விசுவாசிக்கும் பொழுது நாம் நீதிமான்களாக்கப்படுகிறோம். காரணம், அவருடைய இரத்தத்தால் நம்மை கழுவி, நம்மை சுத்திகரித்து, நம்முடைய பாவங்களை அவர் நினையாதபடிக்கு நம்முடைய பாவங்களை மறந்து அவருடைய இரத்தத்தாலே நம்மை கழுவுகிறார் என்பதை நாம் இங்கே அறிய முடிகிறது. ஆகையினாலே அவரை வாயினாலே அறிக்கை பண்ணும் பொழுது ரட்சிப்பிற்குரிய நிச்சயத்தை நாம் பெற்றுக்கொள்கின்றோம். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை பார்க்கின்றோம். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். நீங்கள் ரட்சிக்கப்பட்டது நம்முடைய ஞானத்தினாலும் நீதியினாலும் பரிசுத்தத்தினாலும் நாம் ரட்சிக்கப்படவில்லை. கிறிஸ்துவின் கிருபையினாலே நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். நம்முடைய குறிப்பிட்ட நற்குணங்களினால, பிறருக்கு நாம் செய்கிற உதவிகளால, நாம் யாருக்கு பிறந்தோம், எப்படிப்பட்ட தாய் தந்தையருக்கு பிறந்தோம், அதன் மூலமாக நாம் ரட்சிக்கப்படவில்லை. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டுதான் நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை நாம் உணர வேண்டும். அவரின் கிருபையினாலே, தேவனுடைய கிருபையினாலே, கிறிஸ்துவின் ரத்தம் சிந்ததினாலே நாம் ரட்சிப்பை அடைந்திருக்கிறோம் என்பதை நாம் ஒரு நாளும் மறக்கக்கூடாது. ரட்சிப்பை மட்டும்தான் கர்த்தராகிய இயேசு நமக்கு கொடுத்தாரா? அல்ல, நமக்கு விடுதலையும் சுகத்தையும் பலனையும் கொடுக்கிற தேவனாக இருக்கின்றார். பார்க்கிறோம், மத்தேயு 9ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை பார்க்கும்பொழுது, இயேசு திரும்பி அவளை பார்த்து, மகளே திடன்கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். அந்நேரம் முதல் அந்த ஸ்திரீ சொஸ்தமானாள். ஆம், அவரை நம்பும் பொழுது, விசுவாசிக்கும் பொழுது நாம் குணமடைகிறோம், சொஸ்தமாகிறோம், விடுதலையாகின்றோம். மார்க்கு 6ஆம் அதிகாரம் 56வது வசனத்தை பார்க்கலாம். அல்லாமலும் அவர் பிரவேசித்த கிராமங்கள், பட்டணங்கள், நாடுகள் எவைகளோ. கர்த்தராகிய இயேசு அவர் இந்த பூமியிலே ஊழியம் செய்கிற நேரங்களிலே கிராமங்கள், பட்டணங்கள், நகரங்கள், அவர் செல்லுகிற இடமெல்லாம்
ஜனங்கள் அவரிடத்தில் வேண்டிக் கொள்கிறார்கள், உம்முடைய வஸ்திரத்தின் ஓரத்திலாவது தொடும்படியான ஒரு அனுமதியை தாருங்க ஆண்டவரே என்று. பிறகு என்ன நடக்கிறது என்றால், அவரை தொட்ட யாவரும் சொஸ்தமானார்கள். நாம் பரிசுத்த வேதாகமத்திலே அவர் செய்த எண்ணிலடங்காத அற்புதங்களை, அடையாளங்களை நாம் பார்த்திருக்கிறோம். அதில் வரிசைப்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த ஒற்றை வசனத்திலே அவர் எண்ணிலடங்காத அற்புதத்தை ஜனங்களுக்கு செய்திருக்கிறார். அவரை தொட்ட ஒவ்வொரு மனிதனும் சொஸ்தமாயிருக்கிறான், விடுதலையாயிருக்கிறான், குணமாயிருக்கிறார்கள். மார்க்கு 10ஆம் அதிகாரம் 52வது வசனத்துல இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். உடனே அவன் பார்வையடைந்து வழியிலே இயேசுவுக்கு பின் சென்றான். தீமேயுவின் மகனாகிய பர்த்திமேயு என்கிற குருடன் இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு அவரிடத்திலே வருகிறான், அவர் மீது நம்பிக்கை வைக்கிறான். அப்பொழுது இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம் என்றார். உடனே அவன் பார்வையடைந்து, அவன் உடனே பார்வையை அடைகிறதை நாம் பார்க்கிறோம் என அன்பிற்குரியவர்களே. அதே போல யாக்கோப்பு 5ஆம் அதிகாரம் 15வது வசனம், இப்பொழுது விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும், கர்த்தர் அவனை எழுப்புவார், அவன் பாவம் செய்தவனானால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். நீங்கள் யாராக இருந்தாலும் பரவாயில்லை, அநேகர் இதோ நான் இப்படிப்பட்ட பாவம் செய்தேனே, மன்னிக்க முடியாத குற்றங்கள் செய்திருக்கிறேனே, நான் செய்த பாவங்களுக்கு அளவே இல்லை, நான் செய்த அக்கிரமங்களுக்கு அளவே இல்லை, என்னை யாரும் குணமாக்க முடியாது, யாரும் என் பாவத்தை மன்னிக்க முடியாது என்று எப்பேற்பட்ட குற்றவாளியாக இருந்தாலும் இயேசு என்கிற நாமத்தில் நாம் வரும்பொழுது நம்முடைய பிணிகளை ரட்சிக்க அவர் வல்லவராக இருக்க. ஏனென்றால் நம்முடைய பாவங்களை மன்னிக்கவே அவர் மனித அவதாரம் எடுத்து இந்த பூமியிலே வந்தார் என்று நாம் பார்க்கிறோம். தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் நேம்ஸ், எல்லா நாமங்களை காட்டிலும் நீங்கள் எந்த நாமத்தை எடுத்துக்கொள்ளுங்கள், அந்த நாமத்திற்கு மேலான ஒரு நாமம் இந்த பூமிக்கு கீழும் ஆகாயத்திலும் வளிமண்டலங்களிலும் எல்லா இடங்களிலும் ஓர் நாமம் மகத்துவம் உள்ளது, எல்லா நாமங்களுக்கு மேலாக இருக்கிறது என்று நாம் பார்க்கும் பொழுது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் ஒன்றே. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 9வது வசனம், 10வது வசனம், 11 நாம் படிக்க நாம் அதை புரிந்து கொள்ளலாம். ஆதலால் தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தி, கர்த்தராகிய இயேசு இந்த பூமிக்கு வந்தபோது அவர் அவருக்குரிய விருப்பமுள்ள காரியங்களையோ, அவரின் யோசனையில் வந்த காரியங்களோ, அவருடைய சொந்த முயற்சியால், சொந்த யோசனையினால ஒன்றுமே செய்யாமல் பிதா எதை சொன்னாரோ அதை மட்டுமே இந்த பூமியில் செய்தார். மரண பரியந்தம், தன்னுடைய உயிர் போகும் அந்த கடைசி தருணத்திலும் கூட பிதாவை அவர் மறுதலியாமல் தேவனுக்கு கீழ்ப்படிந்து அவருடைய சித்தத்தை செய்ததினாலே மரணத்திலிருந்து தேவன் அவரை 3ஆம் நாள் எழுப்பினார். 10ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது, இயேசுவின் நாமத்தில் வானோர், பூதலத்தோர், பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கு. எப்படிப்பட்டவர்களாக இருக்கட்டும், தேவ தூதர்களாகட்டும், மனிதர்களாகட்டும், பாதாளத்திலாகட்டும், முழங்கால் முழங்கப்பட வேண்டுமானால் அது கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தின் மூலமாகவே. கர்த்தராகிய இயேசுவுக்கு முன்பதாக எல்லோருடைய முழங்கால்கள் முழங்கப்பட வேண்டும். ஏனென்றால் அவருடைய நாமம் மகத்துவம் உள்ளது. ஆலோசனை கர்த்தா, நித்திய பிதா, சமாதான பிரபு, எல்லா நாமங்களுக்கு மேலான ஒரு நாமம். அது யாருடைய நாமம் என்றால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம். 11வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது, பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கு எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். ஆமென்.
எல்லா நாமங்களுக்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். அதனால தான் நாம் ஜெபிக்கும் பொழுது தேவனிடத்தில் விண்ணப்பம் பண்ணும்போது கூட குமாரனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நாம் தேவனிடத்திலே நாம் நம்முடைய விண்ணப்பத்தை வைக்கிறவர்களாக இருக்கின்றோம். பாருங்கள், வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 18வது வசனத்தில் மரித்தேன் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். இதோ நான் மரித்தேன், ஆமாம் நான் மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கின்றேன். எல்லா காலங்களிலும் நான் உயிரோடே இருக்கின்றேன். மரித்தேன் ஆனால் உயிரோடு இருக்கின்றேன். ஆமேன். நான் மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகோள்களை உடையவனாக இருக்கின்றேன். அதனால தான் கிறிஸ்து சொல்லுகிறார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னை இல்லாமல் ஒருவனும் என் தந்தையின் ராஜ்யத்திலே சேர முடியாது. ஆமேன். ஆகையினால கிறிஸ்து இயேசுவின் நாமத்தின் மூலமாகவே, அவரின் ரட்சிப்பின் மூலமாகவே நாம் தேவனிடத்தில் சேர முடியும். ஆகையின் அன்பிற்குரியவர்களே, எல்லா நாமங்களுக்கும் மேலான ஒரு நாமம் இயேசு கிறிஸ்துவின் நாமம். ஆகையினால நம்முடைய தேவனாய கர்த்தர், அவர் மீது நாம் நம்பிக்கை கொண்டவராகவும், அவர் நமக்காக மரித்தார் என்றும், மரித்தது மட்டுமல்லாமல் நமக்காக உயிரோடு எழுந்தார் என்றும், நமக்காக தேவனிடத்திலே பரிந்து பேசுகிற ஒரு நமக்குரிய ஒரு நபராக, நமக்காக பேசுகிற ஒரு வழக்கறிஞராக இருக்கிறார் என்றால் அது வேறு யாரும் அல்ல, நம்முடைய கர்த்தாதி கர்த்தரும் தேவாதி தேவனும் ஆகிய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவே அன்றி வேறு யாரும் அல்ல. அன்பிற்குரியவர்களே, ஆகையினாலே கிறிஸ்துவில் அன்பில் பற்றி கொண்டவர்களாக ஒருவரில் ஒருவர் அன்பு கூர்ந்து யாரையும் விரோதிகளாகவும் மாற்றானாக எண்ணாதபடி நமக்குள்ளே சகோதரத்துவத்தையும் அன்பையும் நம்முடைய ஐக்கியத்தையும் ஒருவருக்குள் ஒருவர் நாம் பகிர்ந்து கொள்ளக்கூடிய பிள்ளைகளாக இருந்து இந்த பூமியில வாழும் பொழுதுதான் அவருடைய ராஜ்யத்தை இந்த பூமியில் கட்ட முடியும். எல்லா நாமங்களுக்கும் மேலான நாமம் இயேசுவின் நாமம். இந்த நாமத்தை கேட்டீர்கள். கர்த்தர் இந்த கேட்ட உங்கள் யாவரையும், உங்களுடைய குடும்பங்களையும், உங்களுடைய தேவைகளையும், உங்களுடைய சூழ்நிலைகளையும் மாற்றுவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஒரு நிமிடம் நாம் கண்களை மூடி கர்த்தருக்கு முன்பதாக ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற பரலோக பிதாவே, நீர் எங்கள் மீது வைத்த அன்பின் காரணமாக உம்முடைய ஒரே பேரான குமாரனை இந்த பூமிக்கு அனுப்பி எங்களுடைய பாவங்களுக்காக எங்களை மீட்கும்படியாக அவரை சிலுவையிலே ஆண்டவரே ரத்தம் சிந்த வைத்து, அவரை ஆண்டவரே மரணத்தில் அனுபவித்து மரணத்திலிருந்து 3ஆம் நாள் நீர் உயிரோடு எழுப்பின தேவாதி தேவனும் கர்த்தாதி கர்த்தருமாயிருக்கிறீர். அனைவரோடும் உம்முடைய கிருபை, உம்முடைய வழி நடத்துதல், உம்முடைய பாதுகாப்பு அனைவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துகிறாக. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.